டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று கூறியவர் டேஷ். திருமூலர், மாணிக்கவாசகர், திருவள்ளுவர், திருநாவுக்கரசர். ஆன்சர் திருவள்ளுவர். இயற்கையோடு இணைந்த வாழ்வினை மேற்கொண்டோர் டேஷ் ஆவர். கிரேக்கர், அமெரிக்கர், யவனர், தமிழர். ஆன்சர் தமிழர். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற பாடலடி இடம்பெறும் நூல் டேஷ். திருமந்திரம், திருவாசகம், தேவாரம், நாலடியார். ஆன்சர் திருவாசகம். உலகம் உருண்டை என மேலை நாட்டினர் உறுதி செய்த காலம் டேஷ். 14ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 16ஆம் நூற்றாண்டு. திருவாசகம் மூலம் தமிழரின் டேஷ் அறிவு வெளிப்படுகிறது. மொழி, வானியல், ஆன்மவியல் இவற்றில் எதுவுமில்லை. ஆன்சர் வானியல். உளவு என்னும் அடிச்சொல் மூலம் பிறந்த சொல் டேஷ் ஆகும். உலோகம், உலோகம், உழவு, உலகம். ஆன்சர் உலகம். சுற்றுதல் என்னும் பொருளை உணர்த்தும் சொல் டேஷ் ஆகும். உளவு, உலா, உழவு, உழந்து. ஆன்சர் உளவு, உளவு. ஞால் என்னும் அடிச்சொல்லால் உருவான தமிழ் சொல் டேஷ். ஞாலம், தொங்குதல், உலகம் இவற்றில் எதுவுமில்லை. ஆன்சர் ஞாலம். வரிது நிலையிய காயம் என்னும் பாடலடி இடம்பெறும் நூல் எது? நற்றிணை, புறநானூறு, குறுந்தொகை, அகநானூறு. ஆன்சர் புறநானூறு. வரிது நிலையிய காயம் என்பதன் பொருள் டேஷ் ஆகும். வானில் காற்று இல்லா பகுதி, வானில் காற்று உள்ள பகுதி, மேகம் இல்லா பகுதி, மேகம் உள்ள பகுதி. ஆன்சர் வானில் காற்று இல்லா பகுதி. வளவன் ஏவா வானூர்தி என்னும் தொடரால் உணரப்படும் பொருள் டேஷ். இயந்திரப்பொறி, வானூர்தி, மரபொம்மை இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் வானூர்தி. அடுத்து வளவன் ஏவா வானூர்தி என்னும் தொடர் இடம்பெறும் நூல் டேஷ். கலித்தொகை, குறுந்தொகை, புறநானூறு, நற்றிணை. ஆன்சர் புறநானூறு. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என்னும் பாடலடி இடம்பெற்ற நூல் டேஷ். புறநானூறு, பதிற்று10, அகநானூறு, பரிபாடல். ஆன்சர் பதிற்று10. எந்திர யானை பற்றி குறிப்பிடும் தமிழ் காப்பியம் எது? சிலப்பதிகாரம், பெருங்கதை, மணிமேகலை, சீவக சிந்தாமணி. ஆன்சர் பெருங்கதை. அந்த கேணியும் எந்திர கிணறும் பற்றி குறிப்பிடும் நூல் எது? பெருங்கதை, சீவக சிந்தாமணி, மணிமேகலை இவற்றில் எதுவுமில்லை. ஆன்சர் பெருங்கதை. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இளங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் என்னும் தொடர் இடம்பெறும் நூல் டேஷ். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, வளையாபதி. ஆன்சர் சிலப்பதிகாரம். செம்மண் என்பது டேஷ் அடிப்படையிலான வகைப்பாடு ஆகும். நிறம், சுவை, தன்மை இவற்றில் எதுவுமில்லை. ஆன்சர் நிறம். பயவா கலரணையர் கல்லாதவர் என்னும் திருக்குறள் மூலம் உணரப்படும் நிலம் டேஷ். உவர் நிலம், கலர் நிலம், செந்நிலம் இவை அனைத்தும். ஆன்சர் கலர் நிலம். அடுத்து செம்புல பெயல் நீர் போல என்னும் அடி இடம்பெறும் நூல் டேஷ். குறுந்தொகை, அகநானூறு, கலித்தொகை, புறநானூறு. ஆன்சர் குறுந்தொகை. அகல்வயல் பொழிந்தும் உருமிட துதவா டேஷ் ஆகும். பாலை நிலம், குறிஞ்சி நிலம், உவர் நிலம், கலர் நிலம். ஆன்சர் உவர் நிலம். அணுவை பிளக்கவும் சேர்க்கவும் முடியும் என உரைத்தவர் டேஷ். ஔவையார், கபிலர், ஒட்டக்கூத்தர், காலமேக புலவர். ஆன்சர் ஔவையார். ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்ற பாடலை பாடியவர் டேஷ். சீத்தலை சாத்தனார், கம்பர், கபிலர், கணியன் பூங்குன்றன். ஆன்சர் கம்பர். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் என்று கூறியவர் யார்? இளங்கோவடிகள், திருமூலர், காரியாசான், திருவள்ளுவர். ஆன்சர் திருவள்ளுவர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று பாடியவர் டேஷ். திருமூலர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இவர்களில் எவரும் இலர். ஆன்சர் திருமூலர். தமிழரின் அறுவை மருத்துவம் பற்றி பேசும் நூல் எது? கம்பராமாயணம், மணிமேகலை. ஏ மற்றும் பி இரண்டும் சரி, இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் சி, ஏ மற்றும் பி இரண்டும் சரி. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த கொஸ்டின்ஸ் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒன். நீங்கள் இதை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
நன்றி.